शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हर नमः पार्वतीपते सद्गुरुस्वामिनः सदैव सुतं देवं भक्तानुगमर्दनं देवकी परमानन्दं स्कन्दं देवं मार्गस्यतोम्यान्तर्गच्छात्रेष्ठभिज्ञस्वरात्रे ब्रह्म सुदायादिगवये चिन्तयस्तूलयः तेजो वायुर्जान्यसान्यो यत्र सर्वोषा ब्राह्मणास्तेन सदा निरस्तकुः सत्यं परं धीमहि धर्मप्रोक्षितकैकवोत्रवर्मो मुक्तानां सदां नित्यं वास्तवं प्रवृत्तिशिवदं पापत्रयं मूलम् श्रीमद्भागवते महामुनिकृते वातरेश्वरसद्यो हृद्यते प्रविदेः शिशूभिस्तक्षणास्तु नामसङ्गीतसर्वपापप्रणाशां प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं हरिम्। स एवाद्यः पुरुषः कल्पे कल्पे सृजत्यजः आत्मा आत्मनि आत्मना आत्मासु संयच्छति च पाति च भगवानुடைய விபூதிகள் கீதையில புருஷூக்கத்தெல்லாம் எல்லாம் அவர் ஸ்வரூபம் பசுக்கள் அப்படிங்கிற விஸ்வரூபத்தை புருஷூக்க விதானமா வர்ணிச்சு அவருடைய மாயினால எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டுதான் பிரம்மா விஷ்ணு ருத்ராலே இருக்கா. அப்புறம் கீழ்கட்டப்பட பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் பிரஜைகளை சாதாரண ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாங்கி இங்கே இந்த அவதாரம் எதுக்காக வந்ததுன்னு பல சில கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது அவதாரம் பண்ணாதான் லீலைகளை பண்ணும்போது அந்த ஒரு அழகு அவருடைய ரூபங்கள்ல மூசிச்சு அதை படிச்சு இந்த சகுணஸ்வரூபத்துல மனசு ஈடுபட்டு நம்ம பாவங்கள்லாம் போய் மோட்சத்தை அடையறதுக்காகத்தான் அசுர சம்ஹாரங்கள்லாம் அவர் வைகுண்டத்திலேருந்து சக்கராயுதத்தினால பண்ணலாம். அதனால அவதாரம் எடுக்கிறதுங்கிறது மற்றாவதார தேகம் அர்த்த சிக்ஷணம். அவருடைய அவதார கதைகளோ அவருடைய சரித்திரங்களோ குணங்களோ வெளிப்படும் அங்க தெரியாது. அதை நாம சொல்லி 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 அதன் மூலமா நாம சங்கீர்த்தனம் சர்வபாப பிரணாசம் அது கானங்களிலே இருக்கணும். ஆனா அவருடைய ஸ்வரூபத்தை நன்னா புரிஞ்சின்றவாங்கிறதா கிடையாதுன்னு அதான் என்ன அர்த்தம்? மகிமை எவ்வளவுதான் சொல்ல முடியுது. நாஸ்தோ விஸ்தரத்தனே இவர் தான் முதல்ல இருந்தவர் நாராயணர் கிருஷ்ணர் தயராஜ்ய புருஷா. ஒவ்வொரு கல்பங்கள்ங்கிறது 900 சதுரயுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். பல கல்பங்கள் வாழலாம் உள்ள இருக்கா. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் மாறுறான்னு சொல்றோம். ஒவ்வொரு எலெக்ஷன் ஆனோம்னா முந்தி மாறுறாங்க. நீங்க 5 வருஷம் அங்க 4000 யுகம். அவர் அப்பப்போ பிரளயம் வரும் சிருஷ்டி பண்ணுவார். சிருஷ்டி பண்றது பிரளயம் பண்றது சிற்றமான பதார்த்தங்கள் எல்லாம் இவரை தவிர தனியான்னு கேட்டாதான். ஆத்மா தானே ஆத்மனி தன்னிடத்திலேயே ஆத்மனா தானாகிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தன்னையே சுற்றிப்படுகிறார், காப்பாற்றுறார். இத நான் உதாரணம் நான் என்ன சொல்றேன்னா, பார்த்தசாரதி படம் மறையும் நிறைய இருக்கு. அதுல பார்த்தா முன்னாடி குதிரை இருக்கு, கடிவாளத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண அந்தரியாமி கிருஷ்ணர் அங்க போவான் மிரட்ட அர்ஜுனன் இருக்கு. இங்க வாஸ்தவமா அந்த பேப்பரோ துணியோ தவிர வேற ஏதாவது இருக்கோ? அந்த துணியே கிருஷ்ணராகவும், துணியே பார்த்தசாரதியாகவும், துணியே குதிரையாகவும், துணியே சாட்டையாகும். பிரம்மமோகன லீலையில இது எப்படி கேட்டார்? இவரே மாழை
காட்டுக்கு இருக்க மாலை, அந்த கோபர் பசங்க கோபியர்கள் அவன் போட்டு கிரீச சட்டை, டிஃபன் பாக்ஸ், ஓட்ட பெட்டார் சொல்லு. எப்பவுமே கிருஷ்ணர் தான், சர்வம் கிருஷ்ணமயம். ஒரு வருஷத்துக்கு ஸ்பெஷல் கிருஷ்ணர். வெரி கிரேட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி. எனவே இருந்தாலும் சர்வம் பிரம்மமயங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஸ்பெஷலா காட்டினார். அதனால அந்தந்த அப்பா அம்மாக்களுக்கு அந்தந்த குழந்தைகளுக்கு விசேஷமா பிரியம் வந்துடும். மாடுகளுக்கு கண்ணு ஊட்டிட்டு ரொம்ப பிரியம் வந்துடும். என்னடா இவ்வளவு பிரியமா இருக்கேன்னு பலராமனுக்கே மூக்கில் விரல வச்சு ஒன்றும் புரியல. என்ன கிருஷ்ணான்னு கேட்கறதுக்கு கௌரவப்படுத்தார். பேசாமன்னு சுகாச்சாரியார் இந்த பிரம்மமோகன லீலைங்கிறது அத்வைதத்தை நிரூபிக்கிறதுக்காக வந்தது. சன்னிச்சத்தின பிரளயம் பண்றார், சிஜத்தின படைக்கிறார், பாத்தின காப்பாற்றுறார். உண்மையில அவர் எதுவுமே பண்ணல. இதுதான் ரொம்ப முக்கியம். விசுத்தம் கேவலம் ஞானம் சத்யக் அவஸ்திதம் சத்தியம் பூர்ணம் அநாத்யந்தம் நிர்குணம் நித்தியம் அத்வயம். அது இவ்வளவு பண்றதா நீங்க பார்க்கும்பொழுது அதுல எந்த விதமான மாற்றங்கள்னால அழுக்கோ, அதை தவிர இரண்டாவது ஒண்ணு வந்ததுன்னோ ஜடமான பதார்த்தம் இருக்குன்னு ஞானஸ்வரூபம், அதுதான் நாம உள்ளே விளங்குகிறது. எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபமாக அது இருக்கு. அதுதான் சத்தியம். அது எங்கும் நிரம்பி இருக்கு, பூர்ணம். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவு. எல்லாம் வேதாந்தத்தை நிற்கணும். அதுதான் நித்தியம் அத்வயம். எப்பவுமே அத்வயம். நித்தியம்னாக்க எட்டர்னல் அர்த்தம் மட்டும் இல்லை, அத்வயம் நித்தியம். நீங்க விரலை இப்படி பிடிக்கும் போதும் இப்படி ஆட்டும் போதும் அசைக்கும் போதும் ஆகாசம் அசையாம அத்வயமா இருக்கா இல்லையா? இந்த கையை வச்சுதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். புத்தம் வச்சுக்கல, மறந்து போச்சு. அதனால இப்படி இருக்கிற பதார்த்தம் தான் இவ்வளவாக தெரியுதுங்கிற அத்வைத கருத்தை இடத்துல சொல்ற. நாம அப்படித்தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஒரு ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, ஜலம், பிருத்திவி, மனுஷன் எப்படி வந்தது? அனந்தம்னு சொல்லிட்டு அந்த அனந்தம்ங்கிற சொன்னத்தை விளக்கிறதுக்கா இவ்வளவு. ஜலமேதான பபிள்ஸா வருது, அலையா வருது, முறையா வருது. இதெல்லாம் வெவ்வேறு என்ன விஷே விதந்தி முனையா சாந்தாத்மேந்திரியாசயாக யதா ததேவ அசத்சர்க்கைஹி விரோதீயேத விக்ருதம். நம்முடைய புத்தி கோளாறுனால அது இப்படி அப்படி ஆனேசேனே என்றதாக உண்மையான போன ஸ்லோகத்தில் சொன்னதான அத்விதீய ஆனந்த அனுபவம் மறையிறது. ஆனா பிரசாந்த ஆத்மா இந்திரிய ஆசை. ஆத்மான சரீரம், சரீரத்தையும் கட்டுப்படுத்தி இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய தெய்வ வாசனைகள்லாம் போனவா பிரசாந்தமானவாளுக்கு அந்த ஸ்வரூபம் இப்பவே புரியுது. அதே ஸ்வரூபம் நம்முடைய லாஜிக்கலாத நீங்களா ஏன் என்ன ஏதுன்னு கேட்டு போனேன்னா அது குழப்பத்தை தான் கொடுக்கும். ஸ்வரூபம் சரியா புரியாது. வேதாந்த வித்யான சுனிச்சிதார்த்தா நைஷா தர்க்கேன வஜ்ராபனேயான்னு சொன்னதை சொல்றாரு. ஆத்யோவதார புருஷா புருஷப்பரத்தே அப்படி ஆத்யோவதார புருஷப்பரத்தே இருக்க. இப்ப இருக்கிறது புள்ளி, புள்ளி இல்லை, புருஷபரத்தே இன்னொன்று புருஷா இருக்கணும். சம்போதனமா இருக்குது. காலஸ்ய காலஸ்வபாவः ததசன் மனஸ்ய திரவியம் விகாரோ குண இந்திரியாணி விராட் ஆத்மு சரிஷ்ணு பூர்ணः. அவருடையதான மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாம்.
அந்த பரமாத்மாவுடைய அவதாரங்கிறது காலம், சுபாவம், பிரசன்ட், பாஸ்ட், மனசு, பலவிதமான ஜென்யங்கள், அதில் வர மாற்றங்கள், அதில் உள்ள கெப்பாசிட்டி, இந்திரியங்கள் மொத்தமாக சேர்த்ததான காஸ்மிக் ஃபார்ம், இது இவ்வளவுலையும் ஷைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், அசைய பொருள், அசையாத பொருள், எல்லாம் பூம்னஹா அவதாரகான் போகும். பூம்னஹா அவர் பூமான இந்த பிரம்மம் எத்த நானியத் பசியது நானியத் சுணோதி நானியத் விஜானாதி பூமா சயேவ பூமா. இவ்வளவாக தெரிகிறது. பரிச்சேதம், லிமிடேஷன் இல்லாத ஒரே இடைவெளி எப்படி பலவாறாக தெரியுது. மாண்டூக்கியம் அதான் ஜீவன் வெவ்வேறான குடம் வெவ்வேறையானா ஆகாசம் வெவ்வேறையா தெரியுது. அணுகள் சொல்லு நம்மளால செய்யற வேலையை குடத்தால் செய்ய முடியாது. குடத்தால செய்யற வேலையை டம்ளர் இடைவெளியால பண்ண முடியாது. அதுக்காக இது ரெண்டும் வேறையா பேர் வேற, சைஸ் வேற, அதனால வர ரிசல்ட் வேற. இதுதான் கார்த்தால பாடுமாதா ராத்திரி பாடுமாதா இருந்தாலும் இவ்வளவு அப்படி இருக்கிறதாக தோன்ற அந்த சத்தையை இது வாங்கிட்டு ஓ சக்கரை வாகனால பண்ண பொம்மையில கைகால் வஸ்திரம், கிரீடம், ஆசனம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. எல்லாம் இந்த திரிப்புங்கிறது அப்படிலாம் இருக்க கை காலில் உண்டு, அதுல பொம்மையில உண்டு வைக்காது. அதனால காலத்தோடுன்னா கால் எங்க இருக்குன்னு கேட்குறேன். என்னது கண்ணு, என்னது காதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். காது எங்க இருக்கு பாப்பாக்கு, காது எங்க இருக்குன்னு இப்படி தலையை வச்சுருந்ததுன்னா அது மூளை சேர்த்து நீங்க முதல்ல சொல்லிட்டு அந்த கண்ணு உன் கண்ணு என் கண்ணோ. இந்த அத்தியாசத்தை நாமே தானா வரத்தை கற்றுக் கொடுக்குறோம்மா. சீக்கிரம் நொச்சு எதாவது சொல்லிக் கொடுக்க கூடாது. நமக்கு தெரிஞ்சதுதான் நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியாது அப்படி சொல்லு. நான் தெரிஞ்சதும் சொல்றேன், தெரியாது அப்படி சொல்லு. ரமணர்கிட்ட என்ன நீங்க அகம் நான் யாருன்னு கேட்க, எனக்கு ஒண்ணுதான்ப்பா தெரியும், ஒன்றும் தெரியாது. அதேதான் திருப்பி சொல்வேன். அகம் பவோ யஜ்ஞ இமே பிரஜேஷாஹ தக்ஷாதயः ये भवदालयश्च सर्वलोकपालाः खगलोकपालाः द्विलोकपालाः स्थललोकपालाः गन्धर्वविद्याधरचारणेशाः ये रक्षोर्गनागनाथ எல்லாம் வந்ததே திருப்போ இது படிச்ச ஸ்லோகம் நிறைய இருக்கும். ஏவாரிஹீனா பிரபத்ருணாம் யஜ்யேந்திர சித்தேஸ்வர ஞானவேந்திராः அந்யே ஜயே இதை கவனிக்கோ. பிரேத பிசாச்ச பூத கூஷ்மாண்ட யாதோ மிருக பட்சி அதீஷாः யத்கிஞ்ச லோகே பகவன் மஹத்து அதோஜஹ சஹஸ்ர பலவத் க்ஷமாவது ஓஜஸ் சஹஸ்ர பலவத் க்ஷமாவது. இதெல்லாம் லிஸ்ட். பிரம்மா சொல்றான் நான், பவஹா சிவன், யஜ்ஞஹான்னா விஷ்ணு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாம் இந்த கிருஷ்ணருடைய தோற்றங்கள். விஷ்ணு கிருஷ்ணர் என்ன ஒண்ணும் இல்லை. ஒன்னு சிவனான்னு கேட்கிறேன் என்கிட்ட. நான் சொல்ற ஆஸ்பெக்ட் அந்த கருத்துங்க. நானும் சிவனும் விஷ்ணுவும் யாருடைய அம்சமோ அந்த யாருங்கிறது யாரு, நான் யாருன்னா அப்படிங்கிற பாயிண்ட் நேற்றுக்கு 2-3 ஸ்லோகத்து சொன்னேன். தன்னையுக்தோகம் ஹரோஹரது தத்ரஷா விஸ்வம் புருஷரூபேண பரிபாதி ஸ்ரீசக்திக்கு 3 சக்தி அவர் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கார். 3 குணங்களை எடுத்து 3 பேருடைய சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோபி அங்க போனா அம்பாள் ஸ்ரீலிங்கம். 3 ஆண்கள் உங்களையே 3 விதமா போட்டோ எடுத்தா நீங்க 3 ஆள்.
என்னமா இருக்க முடியும்? நின்று ஒன்று உட்கார்ந்து ஒன்று படுத்துன்னு நின்ன கோலம் நடந்த கோலம் சொல்வாள் சுவாமிக்கு. அத்தி வருது நின்ன கோலம் 2 மாசம் அமகலப்பட்டது. படுத்துட்டு கோலத்தோட நின்ன கோலத்துக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஜலத்துக்குள்ள இருக்கிறப்போ என்ன தக்ஷ பிரஜாபதிகளெல்லாம் கேட்டு ஒன்ன போல இருக்கிற பவதாதேகன்னா பரிசுத்த சொல்றார். மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகள் சொர்க்கலோகத்துல காவல்காரா இருக்கிறவா, ககலோகம் ஒண்ணு அதுல இருக்கிற தலைவர்கள், திருலோக பாலாக பூமியில வரக்கூடிய பிரதான மந்திரியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கலலோக பாலாக இவ்வளவு தானே. சுற்றுல தராத அங்கங்க செட்டெல்லாம் இருக்கான். எல்லாம் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள், இதெல்லாம் குரூப் ஆஃப் தேவதைகள்ல பிறகு அஷ்டசஹஸ்ரம் படமா பேசணும். திருநெல்வேலிக்காரா மெட்ராஸ்கார மாதிரி இது மட்டும் தேசியங்கிற பெரிய பெரிய அசுரர்கள், சித்தர்கள், ஈஸ்வரன் அங்கங்க உள்ள தாசில்தார், கலெக்டர், தானவேந்திராக பலி சக்கரவர்த்தி போன்றவர்கள், அந்நேச்சர்னு எவ்வளோ பிரேதங்களா இருக்கக்கூடிய சில சாபத்தினால் பிரேதமா இருக்கிறவா, பிசாசுகள், பூதங்கள்னா பேபிசாசி சென்று, கூஷ்மாண்டன்னு துர்தெய்வத்தர்கள், யாதகான ஜலத்துக்குள்ள வாழ ஜந்துக்கள், மிருக பட்சி, இதெல்லாம் தலைவர் ஒன்னொன்றுக்கும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருக்கு. சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருக்கணும். எத்திஞ்சலோகே மகஸ்வது பெருமை உள்ள பொருள், பலமுள்ள இந்திரியங்கள், ஓதகான இந்திரிய சக்தி என்றும், சகான மனசக்தி என்றும், பலம்னாக்க உடம்புடைய சாமர்த்தியம்னு எழுக அவர் ஸ்ரீதர் எழுக. என்னன்னா கிட்டத்தட்ட சினானிமா இருக்கு. ஓஜ சஹஸ்வத் பலவத் சமாவத் பொறுமையுடைய ஸ்ரீ ஸ்ரீ விபூத்யாத்மா ஆத்மவத் புதாரணம் என்ன ஆத்ம ஒரு எழுத்து என்ன படிக்க? ஸ்ரீ ஸ்ரீ விபூத்யாத்மவத் அத்புதாரணம்னு இருக்கணும். ஆத்மாவாக்கு அப்புறம் ஜா இருக்கோ, இங்க ஜா போயிடுச்சு. திருச்சி ஒரு எழுத்து ஆத்மவத் அத்புதாரணம். உலகத்துல எதெல்லாம் பெரிய பெருமை உடையதோ, பலமுடையதோ, இந்திரியங்களோ, செல்வமோ, ஸ்ரீங்க சொல்லக்கூடிய லஜ்ஜையோ, விபூதி குளோரியோ, எதெல்லாம் ஒரு பெருமை வாய்ந்த பொருள்களோ, அத்புத அர்ணம், அற்புதமான அர்ணங்கிறதுக்கு அர்ணம்னு அர்த்தம், சமுதிராதிகளோ, தத்துவம் பரம் ரூபவது அஸ்வரூபம் வியக்தமான மேனிஃபெஸ்டடா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், அன்மேனிஃபெஸ்டடா இருக்கிறது எல்லாமே இவருடைய குளோரி. பிராதான்யதோயான் ரிஷாமனந்தி லீலாவதாரான் புரஸ்த பூர்ணா ஆமீயதாம் கர்ணகஷாய சோஷானு அனுக்கிரமிஷே தைமான் சுபேஷான். இது 10ஆம் சொல்லிட்டு இது எதை சொன்னாலுமே பகவானுடைய அவதாரம் தான். இந்த குச்சி கூட பகவானுடைய அவதாரம். பகவானே சர்வம் ஈஸ்வர். மற்ற கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்லாம் ஒரே ஒரு கடவுள். உங்களுக்கு ஏற்பட்ட கடவுள் இருக்கு. யார் கடவுள்னா சூரியங்கன்னா நிறைய சொல்லிட்டு அந்த விநாயகருங்க என்ன சர்வமதம் கேள்வி கொண்டாடும். அதுக்கு தயானந்தர் சொன்னார், உங்களுக்கு கடவுள் ஒன்றுதான், எங்களுக்கு கடவுள் தான் எல்லா சிஸ்டமும் வேறு சுமே இல்லைன்னா ஒரு கடவுள் உங்களுக்கு, மற்றபடி எங்களுக்கு எல்லாமே கடவுள். சர்வ ஈஸ்வரமயன்னு சொல்றது நாங்கள் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அது மாதிரி பிராதான்யத குருஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்தமேன்னு கீதையில முதல்ல சொல்லுங்க. நம்ம விபூதி எல்லாம் சொல்லு குளோரி இல்லான்னு ஒண்ணு அந்த தேக தேஷ்யாகி திவ்யா கியாத்மை பூதேக பிராதான்யத குருஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்தமேன்னு ஆரம்பிச்சு சொல்ற ஏதானா சாம்பு தோசையும் பாம்பு எல்லாம் சொன்னார். இங்க கடைசியில சொல்ற
இதுக்கப்புறம் இவ்வளவு சொல்லிட்டேன். இனிமே அவருடைய விசேஷமான அவதாரங்கள் 23 தான் நான் சொல்றேன். அது விளையாட்டா எடுத்திருந்ததான்னு இறங்கி வந்ததான்னு நம்முடைய கதைகளை சொல்லி நன்மை அடையத்துக்காக வந்த அவதாரங்கள் அந்த பூம்ன பலத்தை பூமாவாகிற பொருள் பரமாத்மாவுக்கு அது ஆபீயதாம் கர்ண கஷாய சோஷான்னு இதை நல்லா சாப்பிடுங்க. ஆபீயதாம்னா இட் ஷுட் பி ட்ரிங்க் வேற ட்ரிங்கா பிடிக்கப்படட்டும் அது வர்ப. எதுக்காக கர்ண கஷாய சோஷா காதில் இருக்கக்கூடியதான கெடுதல் தான் கேட்டு வந்ததான அழுக்க போகும். மனசுல இருக்காதுல்ல, காதிலே அழுக்க வருது. அல்லது ஆபீயதாம் அதை கேட்கின்றவர்களுக்கு சக்தி. ரெண்டு அர்த்தம் இருக்காது. இது வர்பாவும் வச்சுக்கலாம், பிடிப்பவர்களுக்குன்னு வச்சுக்கலாம். அதை நான் மெதுவா ஒன்னா சொல்றேன் கேளுன்னு. ஒரே அத்தியாயத்துல 23 அவதாரங்களுடைய கதையை சொல்ல போறேன். ராமாவதாரத்துக்கு 2 சொல்றார். இதோட திவ்ய ஸ்கந்தே ஷஷ்டோத்தியாய. பகவான் சப்தமே பகவன் லீலாவதாரா பிரம்மணோதிதாக சத்கர்ம பிரயோஜன குணேச. எதுக்காக இருந்தார், என்ன பிரயோஜனம் பண்ணார், எவ்வளவு நாள் இருந்தார்னு சாத்தா சங்கேப ராமாயணம் மாதிரி இதை சொல்லிட்டு அப்புறம் மேல சொல்லுவோம். ஒவ்வொரு அவதாரமும் பின்னாடி வருது. நீங்க வால்மீகி ராமாயணத்தை சங்கேப ராமாயணம் வால்மீகி பண்ணதா இல்லையா? இல்லைங்கிறோம். முதல் 4 சர்க்கம் அவர் பண்ணவே இல்லை. அயோத்தியா ராமரகிரி அங்கேருந்து தான் ஆரம்பங்கிறோம். ஆமா, ரிசர்ச்சுக்கார ஆள்கிட்ட போனீங்கன்னா ஏதோ குழப்பம் இருக்கும். ஆகினால இந்த 7வது அத்தியாயத்துல பகவானுடைய லீலாவதாரங்கள் பிரம்மா தானே சொல்றார். பிரம்மனா உதிதாக பிள்ளைக்கு நாரதருக்கு சொல்றார். அவதாரம் மட்டும் சொன்னாலும் அவர் சொன்ன வேலைகளை சொல்றார். இது எந்த பர்பஸுக்காக அவதாரங்கிறத சொல்றார். அதுல என்னென்ன குணங்கள் சொல்றார். இவ்வளவும் சேர்த்து அநேகமா ஒரு அவதாரத்துக்கு 1, ராமாவதாரத்துக்கு 2, சனக சனந்தனால் பாகவத அவதாரம் சொல்றார். மொத்தம் கணக்கு வர போறது. அந்தர்மஹார்ணவாகதம் ஆடி தைத்தியம் ஸ்வம் தம்சயா அக்னினவபவோததான. முதல்ல வராகாத்து சிதிதல உத்தரணாய. பூமியை சுட்டி எடுத்து கேட்ட அதை கீழே கொண்டு போய் வச்சுட்டோம். ஒரு வருஷம் எடுத்துன்னு போற வரைக்கும் என்ன பண்ணான்னு கேட்கக்கூடாது. பூமியை சுருட்டி எடுத்துன்னு போகணும்னு பூமிக்கு விதிச்சுட்டு அனுபவிக்க வச்சதுக்கு அப்புறம் பகவான் காப்பாற்ற வேடிக்கா புரிஞ்சுக்கணும். தத்ரோக்தா முயற்சி எடுத்துன்னு அப்புறம் வர என்ன பண்ணி பூமிக்குள்ள படைஞ்சு போறதுக்கு பிப்ரத் பிரௌடீந்தனும் வராகஸ்வரூபத்தை எடுத்துட்டார். வராகம் எப்படிப்பட்டது? அது முகம் நுனியிலேருந்து வால் வரைக்கும் யாகங்களுடைய சொரூபமா தெரியுது. கராகார யஜ்ஞவராகம்னு பேரு. யஜ்ஞவராகாச்சான்னு நிறைய பேர் பேர் வச்சுட்டாங்க. அது யஜ்யங்கள்ல உபயோகப்படக்கூடிய சாமான்களாகவும் உபயோகப்படுத்துற பொருள்களாகவும் அப்பேற்பட்ட ஸ்வரூபம் வெளியில பார்க்கறதுக்கு பண்ணியம். நான் பெங்களூர் போயிட்டு கௌலையாக ஒரு அவார்டு கொடுத்தா. வேதாந்த தாத்பரிய வேதாந்த தாத்பரிய ஞானம். அந்த கட்டளனே பிடில் மாதிரி என்ன ஜோடையா பேர்ல வச்சு கட்டினா ஜோடையா பெரிய பிட்டில் கட்டிக்காங்க இல்லையா? அந்த கட்டளம் பிட்டில் மாதிரி. இப்போ சில இதெல்லாம் டஸ்ட்பின் போடுறதுக்கு பூனை மாதிரி நாய் மாதிரி வச்சிருக்காங்க. நாய்க்குள்ள போடுறதாங்க குழந்தைகளுக்கெல்லாம் தூக்க பாட்டில் பார்த்து நானா இந்த நாய்க்குள்ளேருந்து வர ஜலத்தை குடிக்கிறது. ரூபத்தில் அப்படி போகும். உள்ள இருக்கிறது
பல ஆண்டுல பல பாத்திரங்கள் பல கப்பன் சாஸ்திர பார்த்தா ஒரு விதமா இருக்குது. சரி, யாகத்திலேயே பல யாக பாத்திரங்கள்லாம் ஒவ்வொன்று ஒரு சைஸ். இதெல்லாம் முதல்ல ஷோகேஸில் எல்லா ராத்திரியும் போனோம்னு இதா இருக்கு. சீட்டு குடிக்கிறதுக்கு விதவிதமான கலர்ல விதவிதமான பீங்கான இதெல்லாம் வேதாந்தப்படி அதுவும் பிரம்மஸ்வரூபம்னு போற வேற அதுலதான் நமக்கு அத்வைதம் வர வைராக்கியம் வர மாட்டேன். அந்த அவன் எடுத்து பூமி எடுத்து உள்ள போட்டான். அந்த யாரவா திரண்யாட்சன் அந்த மகாநவபாகதம் அங்க போய் ஒழுங்கிட்டு இருக்கான். ஆதி தைத்தியம் முதல் ஹிரண்யாட்சன் தான் வந்தவன். ஹிரண்யாட்சன் இரண்டு ஒரு ஆவணம் மும்பகன்னு அப்பதானே சிசுபாலன் தந்தவருக்கு அந்த கதைப்படி இதை முதல் வேற விஷயம். அந்த மூக்கு அந்த கொம்புல தூக்கின் வந்தாராம் தம்சையா மலையை தூக்கின் வரா மாதிரி. அல்லது அக்ரிம் வஜ்ரசரோ ததார இந்திரன் எப்படி மலையெல்லாம் பிறந்தாரோ அது போல இந்த ஆதி தைத்தன் ஒரு பிளந்து பூமியை தூக்கின் வந்தார் அப்படிங்கிறதாக ஒரு நிஷாந்தி வராக. அடுத்தது பிரஜாபதி ஜாதோ ருஷேஹே அஜனய சுயமான் சுயஜ்ஞ ஆகூஜ் சூனு அமரான் அத தட்சிணாயாம் லோகத்ரயஸ்ய மஹதி மஹரத் யதார்த்திம் ஸ்வயம்புவேன மனுனா ஹரிரிதி அனுக்தா. வேற சில அவதாரங்கள். ரிஷிங்கிறதான ஒரு பிரஜாபதி அவரை உண்டு பண்ணார். சுயமான சுயஜ்ஞான ஒரு அவதாரம். அந்த ருஷிங்கிற பிரஜாபதிக்கு ஆக்கூதிங்கிற இடத்துல அவதாரம் பண்ணார்கள். அமரானச தட்சிணாயாம் லோகத்ரயஸ்ய மஹதி மஹரத்யார்த்தின். இன்னொரு என்ன பண்ணாரு, சுயஜ்ஞர் அல்லது ஹரின்னு பேராக இருக்கு. ஹரின்னு ஒரு அவதாரம் சொல்றார். அதுக்கு சுயஜ்ஞான்னு இன்னொரு பேரா, ஹரின்னு இன்னொரு பேர்னு அவர் எழுதியிருக்கார். பெரிய கீழே வரும்போது சுயஜ்ஞன் என்றதாகவும் ஹரி என்று சொல்லக்கூடிய சுவயம்பூமனால உண்டு பண்ணப்பட்ட அவதாரமாச்சு. கபிலாவதாரம் இதுக்கு அடுத்தது 3வது ஸ்லோகம். யஜ்ஞேஷ கர்த்தமகிருஹே திவ்யதேவஹூத்யாம் ஸ்ரீபிஸ்வமம் நபபிராத்மகதிம் சுமாத்ரே பூஜேயா ஆத்மசமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. கபில தேவஹூதி சம்பாதம். கர்த்தம பிரஜாபதிக்கு தேவஹூதி என்றதான மனைவி என்றதுல 9 பெண்களுக்கு அப்புறம் இவர் பிறகுற 9 பெண்களும் 9 பேரை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் அவதாரம் பண்ணி கர்தம பிரஜாபதி எங்கோ கொண்டு விட்டார். வந்திருக்கார் பகவானும் உனக்கு எல்லாம் கரையத்துவன்னு அவரு கொண்டு விட்டார். போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு உபதேசங்கள்லாம் பண்றாரு. அம்மாவுக்கு எதை சொன்னார் அப்படின்னு கேட்டா ஆத்மகத்தின் ஊச்சேங்கள். ஆத்மா எப்பேற்பட்டவர் என்ற பிரம்ம வித்தியை சொன்னார்ங்கிறதுக்கு ஆத்மகத்தின்னு சொல்றோம். கதினா ஸ்திதின்னு அர்த்தம். பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணார், சாங்கிய வித்தியை. அதனால நமக்கு மனசுல இருக்கிற கல்மஷங்களோ இல்ல ஆத்மாவில் அத்தியாரோபியமா இருக்கக்கூடிய ஜன்மவர்த்தி ஜராவியாதிகளோ சப்தரஜ சமூக குணங்களோட ஒற்றுதல்னால வந்ததான ஒரு தகுதியோ எல்லாம் விலகி சுத்தமான ஆத்மஸ்வரூபம் புரியும். புரிஞ்ச என்ன பண்ண கபிலரும் கொண்டு போனால் இவளும் அந்த தியானம் பண்ணி பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைஞ்சாங்கிற கபிலாவதாரம். 3வது தத்தாவதாரம், தத்தாத்திரேயன்னு பேர். அத்ரேரபத்யம் அதிகாங்ஷது ஆஹுஷ்டா தத்தோ மயா அனிதிப் யத் பகவான் சதத்தா. இது எங்கேயுமே இல்லாத விற்பத்தி.
யத்பாதபங்கஜ பராக பவித்ர தேஹாஹ கோகர்த்திமாபுஹு உபைர் எது ஹைஹயாத்யாக. ஹைஹய எதுங்கிற குரூப்பெல்லாம் இந்த தத்தாத்திரேய பூஜை பண்ணி பெருமை அடைஞ்சாலாம். அத்திரிங்கிறவர் அன்சூய நிலத்துல எனக்கு குழந்தை வேணுமேன்னு கேட்க உடனே நானே என்னையே உனக்கு தத்தம் பண்றேன். அகம் ஆத்மானும் அகம் அகமேத தத்தா அவர் தபஸ் பண்ணிருக்கார். அப்போ துஷ்டா பகவான் தத்தோ மயா கொடுக்கப்பட்டால் யாரால மயா யாரு நானே நானே குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லி எனக்கு நான் என்னையே குழந்தையாக உனக்கு தத்தம் பண்ணேன். தத்து முக்கிறது இல்லை, அது நீங்க பிள்ளைய தானம் வாங்கிக்கிறது. இந்த தத்த ஆத்திரேய அத்திரியினுடைய பிள்ளையாகிறதுனால ஆத்திரேயன் பேரு, அவருடைய பேர் தத்தான்னு பேரு. தத்தாத்திரேய அவதார திருமூர்த்தியினுடைய சொல்றார். அதனால அவர் தத்தாவதாரத்தை வர்ணிச்சார். அவருடைய பாத பங்கஜத்தில் இருக்கக்கூடிய தூசிகளை நம்ம மேல பட்டதுன்னா நமஸ்காரம் பண்றச்சே பவித்ர தேகாவகா என்றார். எது கைகையாள்னா அந்த பூஜை பண்ணி அடைந்தாங்க. கனக சனந்தன சனத்குமார சனசுஜாதாங்கிற அவதாரம் பகவத் அவதாரம் நினைக்கிறாரு. பிரம்மாவிலே மானசமுத்திராங்க. அது சொல்ற சப்தம் தபோ விவிதலோக சிசிரிக்ஷயானே ஆகோ சனாத்சதபசமூபூத் பிராக்கல்ப சம்ப்ளவ வினஷ்ட மிக ஆத்மதத்துவம் சம்யக் ஜகாத முனயः எதக்ஷதாம் தன்மே. நாளை தபஸ் பண்ணாரு பிரம்மா. ஏன்னா முகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணமேன்னு மயா தபஹா தப்தம். இதுக்காக விவித லோக சிதிருஷை ஆச்சரியமான உலகங்களை எல்லாம் படைக்கணும்னு. முதல்ல யாரெல்லாம் உண்டானா குமாராக 4 பேர் உண்டாரு. தனக்கு 4 பேருக்கு என்ன அவருடைய தபசிலேருந்து உள்ளவா சதுசனஹா. சனங்கிற வார்த்தை எல்லாத்தையும் இருக்கும். சனகா சனந்தனஹா சனத்குமாரா சனத்சுஜாதா அப்படிங்கிறதுதான். சனாத்து சொத்தபசான தொடர்ந்து வந்து என் தபசுடைய பெருமையினாலேன்னு அர்த்தம். அல்லது தபஸ கண்டனம் இல்லாம பூர்ணமா பண்ணின தபசிலேருந்து 4 பேர் சதுசனஹா. அவள் எப்படி இல்லை ரொம்ப நாளா ஆத்மாவுடைய தத்துவமா இருக்கக்கூடிய அத்விதீய தேர்ப்பதில் பூர்ணானந்த ரூபத்துவம். அது பிராக்கல்ப சம்ப்ளவ வினஷ்டம். போன கல்பத்துல பிரளயம் வந்து போன போது இதுவும் சேர்ந்து அழிஞ்சுட்டான். கம்ப்யூட்டர்ல மெமரி போயிடுச்சுன்னா வேற போட வந்து போது அப்புறம் அது எரேஸ் ஆயிடுச்சாங்க. எப்படி ஆச்சுன்னு தெரியல. அதுபோல ஆத்ம தத்துவம் எங்கேயோ மறைஞ்சி போனத்தை இவ எடுத்து சொன்னாள். சொன்ன உடனே இவாளுடைய சனத்குமாராதிகளுக்கு உபதேசம் தட்சிணாமூர்த்தி பண்ணாலும் ஒன்று சொல்ல வழங்க அந்த புராணாந்திரங்களுக்கு பயமாவே பயிற்சி ஞானிகளா பிறந்தா உடனே நீங்கள்லாம் சிருஷ்டி பண்ணுங்கன்னாரு. அவெல்லாம் நாங்க மாட்டோம். சனகாதியும் சுற்றுவா ஞானம் கீதா பாக்கியத்தையும் சொல்லிக்காரு. பிரஜாபதி ஆனவர் இவா 4 பேர் செட் பண்ணி கல்யாணம் காரணம் பண்ணி நிறைய குழந்தைகள் பண்ணுங்க வேலைக்கு கொண்டு கூடாது. அப்புறம் மரீச்சி அத்திரி இந்த மாதிரி ஆகிற நம்ம மாதிரி அந்த அத்திரி கோத்திரம் மனு இதெல்லாம் நீங்க உலகத்தை சக்தி பண்ணி பேசா பண்றோம்னா அவன் போர் கொண்டாட்டி 2 கொண்டாட்டி இதையாக உலக சக்தி வருதுன்னு கதை. அவள்லாம் சொல்லி சாட்சாத்து எல்லாரும் ஆத்மஸ்வரூப நிச்சயவே இருந்தாங்க. இந்த 4 பேரை இருந்துட்டு பல பேருக்கு உபதேசம் வேண்டாம். இப்படின்னு 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்துல நரநாராயண அவதாரமாக பண்ணார். பின்னாடி சூச்சனையா வருது. கர்மஸ்ய தக்ஷதுஹிதரி அஜனிஷ்டமூர்த்தியாம்
நாராயணோ நரைதி தப பிரபாவः ஆத்மனோ பகவதோ நியமாவலோகம் தேவ்யஸ்வனங்க பிரதனாக கடிதும் ந சேகுஹு. தர்மங்கிறதான ஒரு பிரஜாதிக்கு மூர்த்திங்கிறதான பெண்ணிடத்துல, தட்சனுடைய பெண்ணிடத்துல தர்மங்கிறவருக்கு பிறந்தவர் நரநாராயணன். அவதான் இப்போ அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தான்னு வருது நரநாராயண அவதாரம். எப்படி இருக்கு? அவாவா தபஸுக்கு பேர் பண்ணுவாள். நரநாராயணால் அப்படியே பிறந்ததுலேருந்து காக்கமா தபஸ் பண்றான். இந்திரிய நிகிரகம் சைமாவே இருக்கு. இந்த தபஸை கலைக்கணும்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணினாக்கா அது பின்னாடி கதையில என்ன வருதுன்னா, எல்லாரும் இவர் தபசு கலைஞ்சி நம்ம அழகல மயங்கணும்னு எல்லாரும் ஆடிட்டாங்க. வந்து இந்திரன் சொல்லி பார்த்து கண்ணு முடிச்சாங்க. பயந்து பண்ணாங்க. அங்க அம்மா இங்க உட்கார்ந்தாரு, நடிகையே உட்கார்ந்தாரு. இங்க போய் அப்போ கூட இவர் நிர்வீகாரமா தபஸ் பண்ணாராம். அப்ப எழுந்தோடனே ஒரு கட்டு தட்டினாராம். அதுலேருந்து ஒரு பெண்ணு வந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கா. அந்த பெண்ணுக்கு தான் உர்வசின்னு பேரு. ஊருவிலேருந்து வந்ததுனால உர்வசி. இந்த ஒரு 15 பேர் அப்சரஸ்கள் இங்க பெயர்கான சூழ்நிலை. இவ அவ்வளவு பேர் உர்வசியை பார்த்துட்டு வெற்றி கேட்டார். அவ்வளவு அழகா, இவ்வளவு அழகான பெண்ணை உள்ள வச்சிருந்தே இவர் ஒண்ணு கம்னு கண்டுக்காம தபஸ் பண்றார். 16,008 மனைகளை வச்சிருந்தே பிரம்மஸ்வரூபமான கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ண முடியலன்னு பின்னாடி வர்ணிக்கிறார். அது நேர சமாச்சாரம். அது நம்மால புரிஞ்ச முடியாத ஒரு விஷயம். எனவே நரநாராயணாவுடைய கப்பத்தில் என்ன விசேஷம்? பகவதோ நியமாவலேபம். இவர் ரொம்ப பெரியவராகிடுவேன்னு அந்த நியமங்களை பங்கம் பண்றதுக்காக தேவியா அப்சரஸ்திரிகள்லாம் வந்து அனங்க பிரதனாக. இந்த பெண்கள் அப்சரஸ்திரிகள் எல்லாம் யாருன்னா மன்மதன் அனுப்பக்கூடிய சேனைகளா. அவளை பிடிக்குது அனங்கான்னு மன்மதன் இது. ஏன்னா அவ அங்கம் இல்லாம எரிசிட்டு வர்றது. பிரதனான சேனை. ஒரு ஆளை கீழே கோக்கிறதுக்குள்ள சேனை என்னன்னா ஸ்ரீகளை அனுப்பிச்சு தபஸ் பண்ணுவார். எடுத்து இவருடைய நியம அவலேபம். அவர் நியமத்தை விட்டு பங்கமாகி நம்ம கூட வந்து ரசிக்கிறோம்னு நினைச்சாலும் ஒண்ணும் முடியல. அப்படிப்பட்டதுனால நாராயண அவதாரம் எடுத்தாரு. சோயம் எதந்த நலம் பிரவிசந்தி காமக்கதம் புனரஸ்யேத. இந்த நரநாராயணர் வந்து கோபப்பட்டு சாபம் கொடுக்கலேங்கிறத ஸ்பெஷலா வர்ணிக்கிறார். பொதுவா காமம் கோபம் ரெண்டுமே சொல்றோம். அதுல கோபத்தை ஜெயிச்சவா ரொம்ப குறைச்சல், காமத்தை ஜெயிச்சவா கொஞ்சம் அதிகம். இருக்கலாம். அவளை போய் சீங்கின புசுன்னு சாபம் கொடுவான். ஒன்னும் ஆசை இல்லாம கபிலாதிகள் தபஸ் பண்ணாலும் இல்லை. இதே திருட்டு பேர்ல எல்லா குதிரை திருடேன்னு ஒண்ணு தபஸ்னாலே 60,000 பேர் எரிச்சுட்டாரு இல்லையா. துர்வாசர் பெருசா காமத்தை ஜெயிச்சார், கோபத்தை ஜெயிச்சார். 100 மொழை இளையது காலம். காமங்கிறது அண்ணா, கோபங்கிறது தம்பி. அண்ணாவை ஜெயிச்சவா வந்து தம்பியை ஜெயிச்சவா கிடையாதுங்கிற. தம்பியை சேர்த்து ஜெயிச்சு கோபத்தை ஜெயிச்சா சின்ன பையனே நான் சமாளிக்கிறேன்னு பெரிய பையனை சமாளிக்க முடியும்னு அர்த்தம். மத்திய விஷமம் பார்த்தேன்னு அப்படிதானே. இவருக்கு 10 போக போக படுத்தல் ஜாஸ்தி. நாமெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு காட்டு இப்போ குழந்தை கட்டி மாற வைக்க முடியும். உடம்பு தம்பும் இல்லை, மனசும் இல்லை, பிரியமும் இல்லை. நம்ம காலம் இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த காலத்துல அப்படி இல்லாம வேலை செஞ்சா நம்மளால ஒன்றும் முடியும். இங்க ரோஷ திருஷ்டியா காமத்தை கோபத்தினால ஜெயிக்கிறார். கோபத்தினா ரோஷம் கஹந்தம் கஹந்த
இவரையே இருக்கக்கூடியதான கோபத்தை சோயம் அப்பேற்பட்ட கோபமானது அமலம் பிரவிசன்னு அந்த விதேசி காமக்கதன் புனரசமன். இந்த நரநாராயண தபஸ்தலத்துல கோபமே உள்ள நுழைய முடியல, வந்தவர் கழிவம் இல்லை, காமம் எங்கேயும் நுழையும். அதுக்கப்புறம் துவனுக்கு முக்தி கொடுக்கறத வருகிறார். விஷ்ணு அவதாரம் பேரிடை தபசேவனானி தஸ்மாத் துவகதின் கிருணதே பிரசன்னா திவ்யா சுவந்தி முனையா துருவனுக்கு துருவன் கதி கிடைக்கும். துருவ நட்சத்திரமா இருக்காங்க. என்னாச்சு? சபத்னி உதித பத்ரிபி ராஜ்யா அந்தி. சுனீதியுடைய பிள்ளையான துருவன் சுருச்சியுடைய பிள்ளையான அண்ணன். அவனை மடியில வச்சிருக்க இந்த குழந்தை போனபோது இளையா கோச்சு பிள்ளைங்கிறதுக்காக ராஜா என்ன பண்ணார்? நீ ஏறக்கூடாதுன்னு சொல்லி விட்டார். அப்போ இளைய மனைவி குறிச்சி என்ன பண்றார்? சபத்தி உதித்த பத்திரிகை அவ பானம் போல தக்கிற வார்த்தை எடுத்தார். நீ யாருக்கோ பிறந்தா, என் வயசுல பிறந்தாதான் அவர்கிட்ட படிக்க முடியாது, அப்பா மடியில் ஏற முடியும். எவ்வளவு விஷமான பானம் சுருக்கமா சொல்லுகிறார். சபஸ்திரியாகிலே இளைய தாயாராக இருக்கிற அதே ராஜாவுடைய இளைய மனைவியினால சொல்லப்பட்ட விஷபானங்களால வருத்தப்பட்டு அதுக்கு பரிகாரமாக குழந்தை என்ன பண்ணா? பாலோக்கு சன்னு வயசு 5 தான். தபசே வனானி வனங்களுக்கு போய் தபஸ் பண்ண போயிட்டான். அந்த தபஸ் 5 மாசத்துக்குள்ள பகவான் பிரத்யட்சமாகி தஸ்மாதா துவகதின் கிணதே பிரசன்னா சோத்திரம் தான். சோத்திரம்னா தேனோபட்சத்தினுடைய அர்த்தம். பிரவிஷ்யம் அபவாசம் இமாம் பிரசுப்தா சஞ்சீவய தெக்கில சக்தி தர ஸ்வதாம்னா சரண சிரவண தொகாதி பிராணான்னமோ பகவதே புஷாய துக்கம் அப்படின்னு துருவஸ்திரி. அதான் கிண்ணத்தேன்னு போட்டுக்க. கிண்ணத்தேன்னா ஸ்தோத்திரம் உபதே ஸ்தோத்திரம். உபனிஷத்காரமாக எல்லா ஜட பதார்த்தங்களும் யார் உள்ளே இருப்பதனால எங்குகின்றனோ ஏற்பட்ட அந்தரியாமியான பகவானுக்கு நமஸ்காரம். உடனே என்ன வாங்கினா அப்பா மடியில உட்காரணும்னு கேட்கிறாங்க. அதை கொடுத்து 32,000 வருஷம் 32,000 வருஷம் ராஜ்ய விடுவாங்க. அவங்களே வந்து சேர்ந்து போடுறேன். அப்புறம் அதெல்லாம் அப்புறம் வாங்க ரைட்டிங் லிஸ்ட்ல போட்டாச்சு. அப்புறம் துருவகதியும் கொடுத்தார். அப்பேற்பட்டதான பகவான் அந்த துருவ நட்சத்திரத்தை சுத்தி பல மண்டலங்கள்லாம் அவனை சேவிச்சுட்டு காலம். ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணி நட்சத்திரமால எல்லாம் அந்த துருவத்தை சுத்தி வருதுன்னு அஸ்ட்ரானமி மேலும் கீழுமாக அதை எல்லாரும் பார்த்துட்டுக்கா. பகவான் அங்க இருக்க புருஷ சக்கர அவதாரம். புருஷ சக்கரவர்த்தியினுடைய அவதாரம் அடுத்த ஸ்லோகம். நிறையே பதந்தம் ஜெகதி புத்திரபதஞ்சலே வசூனி வசுதா சகலானியேன. புருதுன்னே சொல்லவே இல்லைங்க. நான் வேண்டிக்கிறேன். வேணன்னு ஒரு பெரிய ராஜா ரொம்ப கொடூரமானன்னு தான். இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தப்பு வழியில போலாம். இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தா திருத்தல். யாகங்கள் நான் பண்ண விட மாட்டான். ராஜாலே அப்படி இருந்தான். நமக்கு சில எலெக்ஷன் அப்படி சில பேர் வந்துடுறாங்க. விஜய வாக்கிய வஜ்ர விக்ருஷ்டம் ரிஷிகள்லாம் பார்த்தா
ராஜா போனா போறான்னு ஒன்றும் சொல்லக்கூடாது, விஷ்ணு அம்சம் பேசாம இருந்து பார்த்தா கட்டத்து சைக்கிள்னு பார்த்தா ரொம்ப தாங்க முடியல. இந்த ராஜாவுக்கு குழந்தையோ இல்லை, அடுத்த ராஜா இருந்தாலும் நன்னா இருக்கலாமான்னு பார்த்தா சரி இது தீர்காயுச வேலைங்க, அசத்துக்களுக்கு எப்பவுமே தீர்க்கமான ஆயுசு புரியுது, 95 வயசு வரைக்கும் இருக்கணும். இவனை க்ளோஸ் பண்ணி விடுறதுன்னு எல்லாருமே சபிச்சு அவனை மிருதமா பண்ணிட்டான். அவன் அம்மா அழறா, இவனை பழிக்க வைக்க முடியாது, ஆனா ராஜாவோ வேணும், சாபத்தினால போனவனை பழிக்க முடியாது. உடனே என்ன பண்ணாரா, அவனை மெதுவா நல்ல கதிக்கு அனுப்பிச்சுட்டு இவாள்லாம் அவருடைய தொடையை கடைஞ்சான். முதல்ல ஒரு ராட்சசன் வெளியில போயிட்டான், அப்புறம் முதல் தொடையை கடையும் போது புது வந்தான். புது அப்பா அம்மா டெட் பாடி. நான் ரொம்ப ஆச்சரியமா வெளியில சொல்ற மாதிரி இல்லை, தூண்ல இருந்து வந்தாருங்கிறது வேற விஷயம். வெறும் அசத்தா இருந்த உடம்ப கடைஞ்ச பரமாத்மா உள்ளேன்னு வந்தாருன்னா நாம அசத்து யாரையும் நெய்யக்கூடாது. சுதராச்சாரம் கஜதி எவ்வளவு பெரிய வேதாந்த கருத்து நுழைஞ்சு இதுக்குள்ள கிடைக்கிறது. புத்திர பதஞ்சலேசே அவனை காப்பாற்றினார் மட்டுமில்ல, அந்த வேணனுடைய குழந்தையாக தான் பிறந்தார். வேதத்திலே வேணனுடைய புள்ள பிடிக்குங்கிறதாக தைத்திரிய காக்கையில் வேற அவதாரங்கள் அவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லை. இது எப்படி பாருங்க, அந்த புருஷர் என்ன பண்ணார், இவ அப்பாவுடைய பாவத்தினால உலகத்துல ஒண்ணுமே இல்லாம எல்லா சத்துக்கள்லாம் மறைஞ்சு போய் செடி கொடி எல்லாம் வளர மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் முழுங்கிட்டு பூமி. இவர் என்ன பண்ணார், இந்த பூமிய மாடாக வர சொல்லி இவர் ஓடுனாங்க கறந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. கதை வரப்போறது பின்னாடி ஜனிக்கிறார். துக்தா வசூனி வசுதா வசுதா, பூமியானவள் மாடா இருக்கேன், யாராரு என்னென்ன நினைச்சுட்டு கறக்கிறோளோ அது வந்து கிடைக்கும். எப்படி கறக்கிறதுனா ஒட்டை கறக்கிறான்னு சொல்றாங்க. அதனால இந்த மாடு மலைகள் பகுதிகள் பசுக்கள் தங்கம் எல்லாத்தையும் கறந்து அப்படின்னு அவதான் அவர் அந்த காலத்துலதான் மேடு பள்ளம் இல்லாம பூமியை பண்ணதுனால பிருத்திவின்னு பேரா. பிருத்தி சக்கரவர்த்தி காலத்துலதான் பூமிக்கு ஒரு ஷேப் வந்து நல்லபடியாச்சு. அடுத்தது ரிஷபதேவர், நாபிங்கிறவர் தியாகம் பண்றார். ரிஷபதேவராக அவதாரம் பண்றாராயிரம். நாபேரதோ ரிஷபாது சுதே சுதே சுங்கிற வார்த்தை இல்லாமலே இந்த கதையினால பேரை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 9வது ஸ்லோகத்துல மற்றதுக்கெல்லாம் பேர் வரும். நாபேரசூர்ஷபாத சுதேவி சுமுஹு யோகி சஜார சமதிருகை ஜட யோகச்சரியாம் யத் பார்மஹம்ச விஷயः பதமாமனந்தி ஸ்வஸ்தः பிரசாந்த கரணः ஹரிமுக்த சங்கः. அஜபரிபாலெல்லாம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணி வேதாந்தத்தை அவர் பழகுட்டார். பெரிய ஜீவன் முக்தராயிருந்து யோகி சரியினால அந்த சரித்திரம் பின்னாடி சுதாரமா வருது. வைத்தியம் வாங்கி அந்த மாதிரி ரோட்ல போறச்சே கண்டதெல்லாம் வாங்கி வாயில போட்டு வருவோம். யாராவது வெளியே தியானம் பண்ண உட்கார்ந்தா அவர் பேர்லயே விட்டின்னு போவாங்க, விஷாம இருக்கலாம். இதுதான் பிடிக்கச்சு அகிரியாவும் சுத்த பைத்தியம் பாடம். பெரிய 100 கிலோ கல்ல தூக்கி வச்சு அங்க போக ஜடவரத்திற்கு அண்ணாக இப்படியாக இந்த பாரமஹம்சியம்னு பேரு. பாரமஹம்சம் அப்படின்னா பொருத்தம் இல்லாம வேலை பண்ணுவார்னு அர்த்தம் இல்லை. மானம் அவமானம் எதுவுமே இல்லாத ஒரு ஞான நிலையில இருக்கிறவாளுக்கு பரமஹம்சாள்னு பேர். மானாபமானோ துல்யா துல்யோ மித்ராதிபட்சோ பரமஹம்சங்கிற வார்த்தைக்கு யூஸ் பண்ணிருக்காரு. சமது இருக்கு, வஸ்திரம் வஸ்திரம் இருக்கிறது, வஸ்திரம் போனது. ஜட யோகச்சரியாம் சச்சாரன் ஒரு பைத்தியம் போலவும் விஷாஜி பிடிச்சவன் போலவும் அப்படின்லாம் ஒரு
நடைமுறைகளை எடுத்துட்டு, ஏன்னா உலகத்துல ஒருத்தரும் நம்ம ஒட்டாம இருக்கணுங்கிறதுக்காக. ஞானி எல்லாம் அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் ஒரு ஞானி இருக்கலாம். அது எல்லாத்தையும் பண்ணி காட்டினார். அந்த நிலைதான் பாரமஹம்ச நிலை என்று பெரியவாள்லாம் சொல்றார். தன் நிலையிலேயே தான் இருக்கார், சரீராதி பிரஜை இல்லாதவரா இருக்கார். சரீரேந்திரியங்கள் இருந்தாலும் அவர் தனதுங்கிற எண்ணம் அதுல வரல. பரிமுக்த சங்கா. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மாட்ட இருக்காம இதுதான் ஒப்புதல். பிக்பிக்ஸ் வாங்கி ஓட்டினா கூட பிரிஞ்சு போயிடும். அவள ஞானியா பரிமுக்த சங்கா ஞானி லட்சணம். எதுலேருந்தும் விடுபடும் அப்படின்னு நாதி தேவருக்கு, நாதிங்கிற ராஜாவுக்கு சுதேவியில பிறந்த ஷபாவதாரம் 10வது 11 ஹயங்கிரீவரை பத்தி சொல்றார். சத்ரே மம ஆச பகவான் ஹயசீரசாசௌ சாட்சாத்யஜ்ஞபுருஷா சபனீய வர்ணः சந்தோமயோ மகமயோ கில தேவதாத்மா வாசோ பபூஷதீஹி பகவானுடைய மூச்சு காத்துலேருந்து வேதம், மூச்சு காத்துதான் வேதம்னு சொல்றதுக்கு பிரமாணம் கிடைக்கல. ஆனா இருக்கு, எத்த நிஸ்வசிதம் வேதாக ரோவேதே கோகரஞ்சகத்துன்னு வித்யாரண்யர் எழுதியிருக்காரு. எந்த பிரம்மத்தினுடைய ஈஸ்வரனுடைய மூச்சு காத்துதான் வேதங்களும். அதுக்காக எங்க அப்பாவும் தெரிஞ்சு என்ன சொல்லுவா, சுவாமி பறக்கு வெள்ளக்கலையோ வாகனங்கள்லயோ போனா பின்னாடி வேத பாராயண சொத்துவாச்சனம் போகணுமா, இல்லைன்னா மூச்சு இல்லாத பாடியை தூக்கின்னு போற மாதிரி. அதனால சத்தியவாச்சனம் உண்டுன்னு தெரிவு சாட்சி சொல்லி எங்க அப்பா சொல்லி எனக்கு வேத வருஷம் பின்னாடி வந்தால்தான் உயிருள்ளது ஒரு விமானத்துல போறதாக அர்த்தம். இல்லைன்னா நீ சாயந்தரம் வரைக்கும் பூலாம் வாரி ஹெல்சன் போறான்னு நீங்க பற்பாதிகள் எடுத்துக்கொண்டா. நீங்க சித்தம் வேதாக தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஹயக்ரீவ அவதாரத்துல அவர் மூச்சு உள்ளதெல்லாம் வேதமாக மாறிச்சுங்க. இந்த இடத்துல சுகர் சொல்றாரு. சத்ரயாகம் பண்ணு. யார் சத்ரயாகம் பண்றா? பிரம்மா. மம சத்ரயாக. பிரம்மா சத்ரயாகம்னா மினிமம் 1 year, 365 days. அதுல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் சத்ரயாகம் பண்ணலாம். சத்ரயாகத்துல ஒரு 17 பேர் யாருமே எல்லாருமே சம பங்கு உள்ளதான ஷேர் ஹோல்டர். ஒருத்தருக்கு கூட லாபம் வந்தாலும் பிரிச்சு எடுத்துக்கணும், நட்டம் இருந்தாலும் பிரிச்சு எடுக்கணும். அதுதான் சத்ரயாகம்னு பேர். இவர் எஜமானர், இவர்கிட்ட தட்சிணையை வாங்கிட்டு அவருக்கு எல்லா புண்ணியத்தையும் கொடுத்துட்டு இவர் தட்சிணையை வாங்கிட்டு போறது யாகம். யஜ்யம் கிருப்பு சத்திரம்னா சொர்க்கம் யாருக்கும் கிடையாது ஸ்பெஷலா. அவெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்ண வேண்டியது. என்ன போது பிரிச்சு ஈக்குவல் ஷேர் உள்ளதான ஒரு லாபம் நடத்துறதான கம்பெனி ஷேர். இது என்னுடைய உதாரணம். அந்த சத்ரயாகத்தை பகவான் குதிரமுகமாக அவதாரிச்சாராம். அங்கேருந்து வெளியில வந்தாராம். யஜ்ஞ புருஷா, இவனே யஜ்ஞ புருஷர். இங்கத்தை உருக்கி விட்டாமா இருக்கான் கலர் ஹயகிரீவன். ஹயகிரீவன் சொன்னாலும் எல்லா வித்தியர்களும் மட்டும் சொல்லுவான். ஹயகிரீவ பார்த்தனா ஹயகிரீவ மந்திரம் வேதமயமாக இருக்கார். மூச்செல்லாம் வேதமாகிறது. யாகமாய் அவர் ஸ்வரூபமா இருக்கு. இவர் 33 கோடி தேவதா ஸ்வரூபமாக இருக்கார். அக்கில தேவதாத்மா. எல்லோரும் சந்தோஷப்பட்டு கேட்கக்கூடிய எல்லா நன்மையும் தரக்கூடிய காமதேவ போன்றதான வேத வாக்குகள் இவருடைய மூக்கிலேருந்து வந்ததுங்க. சுவாசா வேதாக ஜாதாக. மூக்கிலேருந்து மூச்சு உள்ளதுலேருந்து வேதம் வந்ததுங்க. இப்போ சாந்தோக்கியம் சொன்னது, எந்த பரமாத்மாவுடைய மூச்சு காத்து வேதமோங்கிறது இவர் நிரூபமில்லால் அயக்ரீவ அவதாரத்தில் வந்ததுன்னு சொன்னார். இதுவே முதல் அவதாரம் நம்ம கணக்குப்படி மத்ய அவதாரம். அந்த ராஜாவை கரையேற்ற சமாச்சாரம் பின்னாடி விஸ்தாரமா வருது கட்சியில. மத்யோ யுகாந்த சமயே மனுனோபலப்தா
சோனீமயோ நிகில ஜீவ நிகாய கேசா விக்ரம் சிதான் உருபயே சலிலே முகான்யே ஆதாய தத்ர விஜஹான வேதமார்க்கங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கெட்டு போயிடுச்சு. அந்த சமயத்துல மத்ஸ்யாவதாரம் பண்ணி ஒரு ராஜா இது பண்ணச்சே ஜாரியில வந்து அது ஆற்றுல கொண்டு வளர்த்தா பெருசா போனா ஜாரி ஆயிடுச்சு, வீடாச்சு, பெரிய தொட்டி கட்டி போட்டா பெருசாச்சு, இந்த மீன் ரொம்ப பெருசா போய் வீடு போது இடம் போடல அந்த மீன் விருத்ராசுரன் வளர்ந்தாங்க. சில பேர் வந்தா நிலப்படி இடிச்சு கட்டணும். அது மாதிரி ஆயிடுச்சு. இதை உண்மையை ஆள்லாம் வச்சு ஒரு கிரேனை வச்சு தூக்கி சொந்தத்தை உங்க விட்டா ஒரே பிரளயமாயிடுச்சு. இவர் அந்த மீனுக்கு மூக்கில் ஒரு கொம்பு மாதிரி இருந்தான். அந்த படகை கட்டி இந்த ராஜா மேல உட்காந்து இழுத்துன்னு போனார். இந்த கதை விஸ்தாரமா வருது. ஏதோ தரணம் பண்ணதானோ வேதானுத்தரதே பூமியை கொண்டு வராக அவதாரம் வாயா சொல்லின் பேட்டான். அதுக்கப்புறம் வேதங்கள் எல்லாம் அவன் திருடின் பேட்டான்னு தெரியுது. வேத மார்க்கங்கள்னு போட்டிருக்காரு, வேதங்கள்னே சொல்லுவான். அந்த வேதங்கள் எல்லாம் எவனோ திருடி எடுத்துன்னு போக அங்க போய் அந்த ஆசாமியை கொண்டு இவர் கொண்டு வர விக்ரம் சிதானு வேத மார்க்கானு சலிலே மே முகால் ஆகாய இவருடைய முகத்தில் இருந்த வேதங்கள்லாம் அவர் வெளியிட்டான். பிரம்மாவுடைய முகத்தில் இருந்ததுதான் அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து சரி பண்ணி ஏதோ காரணத்துக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்தார் பகவான். அது ஒரு லீலாவதாரம். கூர்மாவதாரம் அடுத்த வருஷம் இப்பதான் மத்ய கூர்ம வராகம் முதல்ல ஆயிடுச்சு. க்ஷீரோதோ அமரதானவயுர்கபானாம் உன்மத்தனதாம் அமிர்த லப்தயே ஆதிதேவா கிருஷ்ணேன கச்சப வபுஹு விததார கோத்ரம் நித்ராஷனோ அக்னி பரிவர்த்த கஷாய கஷான கண்டு பரிவர்த்த கஷான கண்டு. கடைசியில 12வது கடைசியில ஒரு மங்கள ஸ்லோகம் வந்தால் அத்தியாயத்தில் இந்த குருமாவுக்கு ஆரம்பிச்சதுனா சமுதிரத்துல ஏண்டா அலை வந்துட்டே இருக்குன்னு கேட்டேன். முதல்ல வல்லியா இந்த பார்க்கடமே இது ஒண்ணுன்னு வச்சுக்குவா, கீழே போட்டு கிடைஞ்சுட்டே இருக்கேன்னு இவர் ஆமையா கீழே தங்கி கீழே போகாம தூக்கினாரா. ஒரு பைக்கை மேல தூக்கினா மூச்சு காத்து ஜாஸ்தி ஒரு மொழி உங்களுக்கு வரும். அம்மா என்ன சொல்றீங்க? அவர் விட்ட மூச்சு காத்துதான் இன்னும் அலையாடிச்சுட்டே இருக்கு. சில பேர் குரல் விட்டா நம்ம எல்லாம் அங்க ஓடி போயிடுவோம்னு சொல்லுவாங்க. மாதிரி பெரிய கூர்மம் நம்ம மேல்மலையை தாங்கி ரொம்ப நேரம் அப்படி வெயிட்ட தாங்க அப்படி முடிச்சு விட்டுருவாங்க. அது இந்த கூர்மாவுக்காக. அதனாலதான் இன்னைக்கு அலை வந்துட்டே இருக்குங்கிற இதை எந்த சயின்டிஸ்டுக்காக ஒத்து போடாது. யாருனாலதான் இங்க வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. இது நான் சொல்லல, அந்த பாகவதம் பூரா யார்கிட்ட இருக்கு? பூரா பாகவதம் இருக்கா இல்ல, மூலம் இருந்தா நான் காட்டுவேன். இதுல இதுலயும் இல்லை. 12ஆம் ஸ்கந்தம் முடிகிற கட்டத்துல இந்த இதன் சலோகத்தை நான் ரொம்ப நேரம் ரசிச்சேங்க. இது யாரும் உபன்யாசத்தை சொல்லல. அது ஒரு உத்ரேஷா அலங்கார் சொந்தத்தியா என்ன வருது. ராமேஸ்வரத்துல வரலையா? மூச்சு அங்க வரைக்கும் வரல, அக்னி தீர்த்தத்துல வரல. அது க்ஷீரோதௌ பார்க்கண்ல போட்ட அமரர்கள் தானவ யூசவர்கள் 2 பேரும் அமிர்தம் கிடைக்கணும்னு கிடைஞ்சான். உண்மத்தான் புரிஞ்சு எழுதுறான். இங்க ஒரு வேடிக்கை என்னன்னா, மச்சா கூர்மாவதாரத்தினால மலை கிழமோ நாம காப்பாத்துறது மட்டும் இல்ல, இந்த பக்கம் இவளால இழுக்க முடியல. அதுக்காக ஒரு கைய மேல பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க. மேல ஒரு கையால இழுக்கிற, கீழே முடிஞ்சா அப்ப எவ்வளவு நீளம் கை காமிக்குது. நான் ஒரு காலம் தூக்கி இழுக்கிறாங்க. படிச்சு எப்படிங்கிறான் என்ன ஏஜின்னு பண்ணாதான். அப்புறம் எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூப்பர். அது போல அது அங்க வர்ணிக்கிற
இந்த கூர்மாவதானம் என்ன நடக்கிறது? பார்க்கடல்ல அமிர்தத்துக்காக கிடைக்கும் பொழுது அதை போட்டு வேகமாக அந்த மலையை பாசுகி நாடு இழுக்க எதுக்கா பண்ண எல்லாரும் அமிர்த லொத்தையே அமிர்தம் கிடைக்கும். ஆதி தேவரா இருக்கிற எங்க பரமாத்மா இந்த விஷ்ணு இருக்காரு கூர்மமாக கிருஷ்ணேன கச்சபவ புகு கச்சபன்னு கச்சபேஸ்வரன் சொன்னோம் இல்லையா? கச்சபன்ன என்பது ஆமைக்கு கூர்மா. கோத்திரம்னா மலையினார் தாங்கினார். மலையை தாங்கினார். மலை மேல அப்படியே அசையும் இல்லையா? மலையே அசைகிற மாதிரி ஆயிடுச்சு. நட்டு கிடைச்சா அந்த தூணு சேர்ந்து ஆடும். நட்டு மட்டும்தான் அசையும். அந்த கல்லை சேர்ந்து ஒன்று நகரம். சில சந்தன கல்லு கட்டமட்டம் அதுவும் சேர்ந்துட்டேன் மாதிரி இவர் எப்படி சுத்தி கல்லு டிஸ்பெண்ட் இருந்தா குருக்கள் மாதிரி தேவை. கல்லு சுத்தவே சுத்த இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான கட்டம். அது இவர் எப்படி வர்ணிக்கிறார்? இங்க தூங்கிண்டே தாங்கினார். பகவானுக்கு தூங்கிண்டே உலகத்தை காப்பாற்றுறதுன்னு ஒரு வாழ்க்கை. சில பேர் தூங்கிண்டே உபன்யாசம் கேட்பாருங்க. தூங்கிண்டே உபன்யாசம் சொல்ல முடியாது. அதனால நித்ரான சேகரார் அதெல்லாம் அந்த தூக்கத்துல கொசு கடிச்சா நீங்க எப்படி சொல்லிக்க தெரியாம சொல்லிட்டு உடம்புல ஒரு அரிப்பு இயற்கை ஏற்கனவே ஜலத்தை ஊர்னதுனால இந்த மலை நகர்றது சொல்லி விட்டா மாதிரி எப்படி மலமொழிஞ்சி மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பளம் பெரிய கதவு. அப்புறம் இன்னொரு வார்த்தை எங்க வார்த்தாரு கிணறு ஒரு கை சொம்பு. கையாளுக்கு கிணத்து எடுத்தாங்க. மலமொழிஞ்சி மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பளம், கிணறு ஒரு கை சொம்பு. வேடிக்கையும் இருக்க அக்ரி பரிவர்த்த கஷான கண்டு மலை மேல ஒரு முதுகுல எப்படி நகர்றது லேசா சொல்லி விட்டுற மாதிரி கஷான கண்டுன்னு அரிப்பு அது தேய்ச்சி விட்டுற மாதிரி இருந்த கூர்மாவதானம் எடுத்தாருங்க பரமாத்மா கிருஷ்ணர். அதோட நீங்க நெடுங்க இதோட நெடுமாவதானம். ஓம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.